வணக்கம் நேயர்களே. மதுரை தாவேக மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, தடம் பதித்ததா தாவேக மாநாடு சிறப்பு விவாதத்தில் இணைந்திருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு கார்த்திகை செல்வன் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து மற்ற விருந்தினர்களும் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு கார்த்திகை செல்வன், இந்த கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தீங்களா, இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்குறாங்க. இது ஓட்டா மாறும், இது ஆட்சியை பிடிக்கும், அடுத்த வருஷம் பார்ப்பீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார். முதல்ல இந்த கூட்டம், இந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காணொலி ஒன்று போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியும் ஏன் போடுறேன்னு. இல்லை, அது ஒரு அரசன் அவள் வாரிசு இல்லை, தனக்கு பிறகு நாட்டை ஆளுகிற இளவரசன் யாரு முடிவெடுக்கணும். அதே சீமா பேசியிருக்காரு, இவர் பேசியிருக்காரு. அந்த விதைகள் சொல்கிறேன். ஓகே, இது ஒரிஜினல், இன்னைக்கு சொன்னது டூப்ளிகேட். யார் வந்து அது ஒரு சீன கதை, அது வந்து அண்ணன் சீமான் உருவாக்குன கதைன்னு யாரும் அண்ணன் பேசும்போதே சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சீன கதை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. விஜய் வந்து இவ்வளவு பொருட்செலவு செய்து கூட நிறைய வியூக வகுப்பாளர்கள் வச்சு அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் ஆட்கள் வச்சிருக்கிறாருங்கிறாங்க. ஆனா ஒரு கதையை கூட அவர் சொல்ற குட்டி கதை, ஒரு மேடை ஏறினாலே அங்க ஆடியோ ரிலீஸ்னாலும் அங்க வந்து குட்டி கதை சொல்லுவார். அதை கூட சொந்தமாவோ அல்லது எங்கிருந்தோ எடுத்தோ அதை புதுசா வந்து பேச முடியாம அண்ணன் சீமான் பேசினதை காப்பி அடிக்கிறார். இது அவர் சினிமால என்ன செஞ்சாரோ அதை தான் இப்ப அரசியலும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சொல்லலாம், அது ஒண்ணு நான் தான் சொன்னேன். அண்ணன் சீமான் சொல்லும் போதே இது ஒரு சீன கதைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரு நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா அப்படின்னு தொடங்கி சொல்றாரு. இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, இந்த முழுமையா 33 நிமிடம் பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முழுக்க அந்த பேச்சை கேட்டா வெறும் ரொம்ப ரொம்ப மேம்போக்கான பேச்சா தான் இருக்கு. அரசியல் ஆழமிக்க எந்த கருத்தும் அதுல இருக்கிறது போல தெரியல. குறிப்பா போன மாநாடு பேச்சாவது இதுக்கு ஒப்பிடும் போது பரவாயில்லன்னு சொல்லலாம். அந்த அளவுல தான் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்வையில இருக்கு. குறிப்பா இந்த போன மாநாட்டுல இல்லாம என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன மாநாட்டுல கொள்கை தலைவர்கள்னு 5 பேரை அறிவிச்சார். இந்த முறை அந்த 5 பேர் அல்லாத ஒரு 2 பேரை அறிவிச்சார், அண்ணாவையும் எம்ஜிஆரையும். 5 பேர் கொள்கை தலைவர்னு அறிவிச்சார் இல்லையா? அவங்களோட எந்தெந்த கொள்கைகளை இவர் எடுத்துக்கிட்டாருன்னு முழுசா சொல்லலைனாலும் ஏதோ 1-2 கருத்துக்கள் அந்த மேடையில் சொல்லப்பட்டது. இன்னைக்கு அண்ணாவை சொன்னார், எம்ஜிஆரை சொன்னார். எந்த கொள்கைக்காக எந்த கருத்துக்காக எடுத்தோன்னு ஏதாவது சொன்னாரா? அரசு அதிகாரத்தை அடையிறதுக்கு எம்ஜிஆர் அந்த வழியா சொன்னாரு. அண்ணாவை எதுக்கு சொன்னாரு? 67 பிடிச்சாங்க, 77 பிடிச்சாங்க, நம்ம 26 பிடிக்க போறோம். எவ்வளவு மேம்போக்கா இருக்கு. அவங்களாம் என்ன அரசியல் செஞ்சுட்டு எவ்வளவு ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு அந்த இடத்தை எட்டுனாங்கன்றது இருக்குல்ல. அண்ணா என்ன 67 தான் அரசியலுக்கு வந்தாரா? கட்சி தொடங்கினாரா? கட்சி மட்டும் 18 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி பெரியாரோட இருக்கிறார். அவர் வந்து அரசியல்னு பார்த்தாலே குறைந்தது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் பயணிச்சிருக்கிறார் அண்ணா. நம்ம ரோல் மாடலை யாரை எடுத்துக்கிறோன்றப்போ, இவங்க ஒரு ஆட்சியை அமைச்சாங்க, தேசிய கட்சிகளுடைய ஆட்சியை வீழ்த்தியவர் அண்ணா, திமுக ஆட்சியை வீழ்த்தி அதிமுகவே அங்க கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். அப்ப அது ரோல் மாடல் எடுத்துக்கிறது தப்பு. சிறப்பு. அப்பயும் அவங்களை கொள்கை தலைவர்களா அறிவிக்கல. அண்ணா கிட்ட கொள்கை இல்லையா? இப்போ பெரியார் ஒரு கொள்கையை வச்சிருந்தாரு. அந்த கொள்கையை நீர்த்து போய் தேர்தல் அரசியலுக்கு போகக்கூடாதுங்கிறது ஒரு கொள்கையை வச்சிருந்தார். அந்த கொள்கையை நீர்த்து போயிட்டு அதுல இருந்து வெளியே வந்து ஆட்சி அதிகாரத்தை அடைஞ்சாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அண்ணா வந்தார். ஒரு கொள்கை மாற்றம் இருந்துச்சு அவங்க 2 பேர்கிட்ட, குறைந்தது அந்த அளவிலேயாவது. எம்ஜிஆர் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களோட கொள்கைகள் நீர்த்து போவதற்கு முதன்மை காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர்ங்கிறது தொடர்ச்சியா அவர் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு. திராவிட கூடாரத்திலேயே சொல்றேன். இப்ப அண்மையில கூட அண்ணன் திருமாவளவன் பேசினார், எம்ஜிஆர் வந்து பார்ப்பனர்கள் திராவிட இயக்கத்துக்குள்ள ஊடுருவறதுக்கு காரணமாக அமைந்தார் அப்படின்னு சொன்னாங்க. பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அது எம்ஜிஆர் செஞ்சாருங்கிறது கூட அண்ணாவே செஞ்சிட்டார். அண்ணா ஆட்சியிலே, அண்ணா கட்சி தொடங்கின உடனேவே கொள்கை வகுப்பு குழுவிலேயே ஓபி ராமன் ஒருத்தர், அவரை வந்து விபி ராமன் ஒருத்தர், அவரை வந்து அவரோட கட்சியோட கொள்கை வகுப்பு பிரிவிலேயே ஒரு பார்ப்பனரை வச்சிருந்தார். அதே போல எம்ஜிஆர் அடுத்து வராரு. அவர் வந்த உடனே அமைச்சராகவே ஹண்டேங்கிற ஒரு பார்ப்பனரை ஆக்கினார். அப்போ பெரியார கொள்கை வழிகாட்டின்னு சொல்றாரு. பெரியார் கொள்கையிலையும் இவர் அண்ணா நீர்த்து போக வச்சார், அதை விட பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் நீர்த்து போக வச்சார். இவர் கொள்கை வழிகாட்டின்னு பெரியார சொல்லிட்டு எதை வைக்க போறார்? கருத்துக்கு எதிராக இருந்தவங்களை கொண்டு வந்து கொள்கையில கடவுள் மறுப்பை தவிர எல்லாம் ஏத்துக்கிறோன்றார்ல. பார்ப்பன எதிர்ப்பு இல்ல, அது இன்னைக்கு திமுக கையில வச்சிருக்காங்க. நான் கேக்குறேன், இன்னைக்கு திமுகவை கையில வைக்கிறீங்க. இவர் சொல்றதே அதானங்க. அவங்க கொள்கையெல்லாம் நீர்த்து போக கையில எடுக்கவே இல்லை. இவருடைய தலைவராகவே அந்த சமூகத்தை சார்ந்தவர் வந்துட்டாரு. இன்னைக்கு திமுகவே இதை கையில வைக்கல, ஏன் விஜய் வைக்க போறாரு? என் கேள்வியே என்னன்னா, அவங்க எல்லாம் நீர்த்து போக வச்சுட்டாங்க, அவங்க கொள்கைகளை நாங்க பின்பற்ற போறோம் தானே சொல்றாரு விஜய்.
அப்போ அதை சொல்லணும்ல, இது இருக்கா இல்லையா அப்படி சொல்லணும். அல்லது அந்த கொள்கை வழியே நடக்கணும். அந்த கொள்கைக்கு மாறாக நடந்தவங்களை திரும்பவும் எடுத்துட்டு வந்து இவங்களும் எங்கள் தலைவர்கள்னு சொல்றாரு. அடுத்து விஜயகாந்த் சொன்னார். விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் எங்கேயாவது விஜய் அவருக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு கருத்து அவர் அரசியலில் இருக்கும்போது பேசினாரா? எதுவுமே பேசினது கிடையாது. நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி அண்ணா வந்து 67 தோக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எம்ஜிஆரும் தோத்துருக்கிறார், அண்ணாவும் தோத்துருக்கிறார். 57 வென்று சட்டமன்றத்துக்குள்ள போன அண்ணா 62 தோற்றார். அதே அண்ணா 67 முதலமைச்சராக போறோம்னு தெரியாம எம்பிக்கு நிக்கிறார். அப்போ அடுத்து எம்ஜிஆர் எடுத்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஒன்றும் திடீர்னு 77 அரசியலுக்கு வந்துடல. அவர் 57 திமுகக்குள்ள வர்றார். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் காங்கிரஸ்ல பயணிச்சவர். அதுக்கு பிறகு திமுகவுக்கு வர்றார். திமுகவுல 2 முறை அவர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். எவ்வளவு ஆண்டு கால அரசியல் அப்ப பாத்துக்கோங்க. குறைந்தது நீங்க கணக்கிட்டீங்கன்னா 20 ஆண்டுகள் திமுகவிலேயே. அதுக்கு முன்னாடி ஒரு 7 ஆண்டுனா 27 ஆண்டு அரசியலுக்கு பிறகுதான் எம்ஜிஆர் இங்க தனி கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிக்கிறார். இப்படி எதையுமே பார்க்காம மேம்போக்கா நாங்க இவங்களெல்லாம் கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டோம், 67 அவர் செஞ்சதையும் 77 அவர் செஞ்சதையும் நாங்க இப்போ 26 செய்ய போறோம் அப்படின்னா, இப்படி ஒரு மேம்போக்கான ஒரு அரசியல் தலைவரை, ஒரு கட்சி தலைவரை தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.